இடைத்தேர்தல் நடைபெறும் ஆர்கே நகர் தொகுதிக்குட்பட்ட காசிமேடு மீன் சந்தையில் நீண்ட காலமாக அடிப்படை வசதிகள் செய்து தரப்படவில்லை என்ற பிரச்சனை நிலவி வருகிறது. இது தொடர்பான விரிவான தகவல்களை செய்தியாளர் விவேக்கிடம் கேட்கலாம். விவேக், காசிமேடு மீன் சந்தையில் என்ன மாதிரியான அடிப்படை வசதிகள் செய்து தரப்படாமல் இருக்கிறதா அங்க இருக்க பகுதி மக்கள் தெரிவிக்கிறாங்க? அபிநயா, காசிமேடு மீன் மார்க்கெட் என்பது தமிழகம் முழுவதும் நன்கு அறியப்பட்ட சென்னையில் இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான மக்கள் தினமும் பயன்படுத்தக்கூடிய ஒரு மீன் மார்க்கெட்டாக இருக்கிறது. 1984 இங்கே மீன் மார்க்கெட் கொண்டு வரப்பட்டு தொடர்ச்சியாக இங்கே மக்கள் இதை பயன்படுத்தி வருகிறார்கள். ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 30,000த்திற்கும் மேற்பட்ட மக்கள் இந்த பகுதிக்கு வந்து நேரடியாக மீன்களை வாங்கி செல்வது பயன்படுத்தி இருக்கிறார்கள். ஆனால் அடிப்படையாக இருக்க வேண்டிய கழிப்பட வசதிகளோ அல்லது குடிநீர் உள்ளிட்ட வசதிகளை ஏற்படுத்திக் கொள்வதற்கோ அடிப்படையான கடைகளுக்கு இருக்க வேண்டிய கட்டமைப்பு வசதிகளோ இந்த பகுதியில் இல்லை. அவற்றை ஏற்படுத்தி தர வேண்டும் என்பது ஒரு நீண்டகால கோரிக்கையா இருக்கிறது. இதை தாண்டி இங்கே ஒரு 1400 படகுக்கு மேலாக இயக்கக்கூடிய விசைப்படகுகளாக இருக்கட்டும் அல்லது மற்ற படகுகளாக ஃபைபர் படகுகளாக இருக்கட்டும் பல்வேறு படகுகள் இருக்கக்கூடிய மீன் வியாபாரிகள் மீன் பிடிப்ப செல்வர்கள் இருக்கிறார்கள். இவர் பிரதிநிதிகள் அதேபோல் மீன் வியாபாரிகள் பல்வேறு தரப்பட்ட மக்கள் தற்பொழுது நம்முடைய இருக்கிறார்கள். புதிய தலைமுறை பிரத்யேகமாக தற்பொழுது காசிமேடு மீன் மார்க்கெட் பகுதியில் அந்த பிரச்சனைகளை பதிவு செய்கிறது. இவர்களிடம் கேட்கலாம். சார் வணக்கம், நீங்க எத்தனை வருஷமா இந்த மீன் பிடி தொழிலில் ஈடுபட்டு வரீங்க? இப்போ இந்த இருக்கக்கூடிய பிரச்சனையாக இருக்கட்டும் அல்லது இத்தனை ஆண்டு காலமா உங்களுடைய அனுபவத்தில் பார்க்கக்கூடிய பிரச்சனையாக இருக்கட்டும், தீர்க்கவே படாத பிரச்சனையாக காசிமேடு மீன் மார்க்கெட்ல என்ன பிரச்சனை நினைக்கிறீங்க? இங்க இவங்க மீனவர்களுக்கு செய்திருக்க வசதி எங்களுக்கு தேவையானதா இல்லை. அவங்களா ஒரு திட்டம் போட்டு அவங்க பண்றாங்களே தவிர மீனவர்களை கலந்து ஆலோசித்து பண்றதில்லை. இதோ போய் இந்த பகுதி இவங்க உருவாக்கப்பட்ட பகுதி. ஆனா ஜீரோ கேட்டுக்கு அந்த ஹார்பருக்கு ரோடு போடுறோம் அப்படின்னு எங்களை எல்லாம் காலி பண்ணிட்டு இங்கே போட்டு தரோம் அப்படின்னா விளக்கு வசதி கிடையாது, இங்கே குடிநீர் வசதி கிடையாது, கழிவறை வசதி அறவே கிடையாது. புதன்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 50,000 பேர் பல கிராமத்துல இருந்து பல ஊருங்கள்ல இருந்து இங்க மீன் கொள்முதல் பண்றது வர்றாங்க. இதுல நம்பி விதவைகள், அங்கீகாரமானவங்க, இந்த ஏழைகள் பல மாவட்டங்கள்ல இருந்து சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மட்டும் இல்லாத சுற்றி இருக்கிற பல மாவட்டங்கள்ல இருந்து இங்க வியாபாரிகள் வந்து மீனை வாங்கிட்டு போறாங்க. அவங்க ஒதுங்குறதுக்கு ஆண்களுக்கோ பெண்களுக்கோ கழிவறைகள் வந்து பொதுவாக கிடையாது, மின்சாரம் கிடையாது. இருட்டுல நைட்ல புதன்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு 12 மணிக்கெல்லாம் வியாபாரம் பண்றாங்க. ஆனா ஏதோ ஒரு அளவுக்கு ஒரு கட்டுப்பாடுல பாதுகாப்பா நடந்துகிட்டு இருக்கு. ஏன்னா அவங்க லட்சக்கணக்கில் ரூபாய் கையில கொண்டாடுறாங்க, லட்சக்கணக்கில் ரூபாய் கையில கொண்டாடுறாங்க. அந்த பணம் எப்படி போகும், இருட்டுல எப்படி போகும்? ஆனா அந்த மாதிரி இது இங்க அதிகமா நடக்கிறது. சுற்றி மீனவ சமுதாயங்கள் ஒரு கட்டுப்பாடு எடுத்துருக்காங்க. விவேக், தொடர்ந்து இந்த ஆர்கே நகர் இடைத்தேர்தலை தொடர்ந்து அங்க இருக்கக்கூடிய தொடர்ந்து நிலவக்கூடிய அந்த பிரச்சனைகள் குறித்து மக்களுக்கு என்ன மாதிரியான வாக்குறுதிகளை வேட்பாளர்கள்லாம் அளித்திருக்கிறாங்க? இவங்க சொல்ற அந்த பிரச்சனைகளை தீர்க்கப்படுவதற்கு என்ன மாதிரியான வாக்குறுதிகளை அவர்கள் கொடுத்திருக்காங்க? ஒவ்வொரு தேர்தலின் பொழுதும் வேட்பாளர்களிடமிருந்து அந்த வாக்குறுதியானது இவருக்கு பெற்றுக்கொண்டுதான் இருக்கிறார்கள். இந்த தேர்தலின் பொழுதும் கூட காசிமேடு பிரச்சனை, அதேபோல் மீனவர்கள் பிரச்சனை என்பது ஒரு பிரதான பிரச்சனையாகத்தான் பல்வேறு வேட்பாளர்கள் தரப்பாகவும், அது பிரதான கட்சி வேட்பாளர்களாக இருக்கட்டும் அல்லது சாதாரண சுயேட்சைகளாக இருக்கட்டும் அவர்களாலும் அணுகப்படுகிறது. இங்கே இருக்கக்கூடிய பெண்கள் சிலரிடம் இருக்கிறார்கள், அவர்களிடம் கேட்கலாம். அம்மா வணக்கம். இப்போ ஒவ்வொரு தேர்தலுக்கும் வந்து உங்ககிட்ட சில வேட்பாளர்கள்லாம் வந்து வாக்குறுதி கொடுப்பாங்க. அந்த வாக்குறுதிகள் எல்லாம் நிறைவேற்றதான் நினைக்கிறீங்களா? இந்த முறை யாராவது வந்து வாக்குறுதி கொடுத்தாங்களா? உங்களுக்கு என்ன பிரச்சனைகள் இந்த ஏரியாவில் இருக்கு? தண்ணி வசதி இல்லைப்பா, ரோடு கரண்ட் இல்லை, நாங்கள் வர்றதுக்கு பயமாகுது. ஊர் உள்ள கலாரம் வர்றதுக்கு தண்ணி வசதி, ரோடு கரண்ட் வசதி கொடுக்கணும். மீன் வியாபாரம் ஆக மாட்டேன்து, ரொம்ப கஷ்டமாகுது. கஸ்டமர் யாரும் வர மாட்டேன்றாங்க, நாங்கள் நஷ்டம் போட்டுட்டு தான் போகிறோம். இதெல்லாம் எங்களுக்கு நல்ல வியாபாரம் ஆகணும், நல்லபடியாக எல்லாம் நல்ல ஆட்சி வந்தால் நாங்கள் எல்லாம் நல்லா வியாபாரம் பண்ணுறோம். ஆமாம், நீங்கள் சொல்லுங்கள், இங்கே வேறு என்ன பிரச்சனைகள் இருக்கிறதா? நீங்கள் எத்தனை வருஷமாக நீங்கள் இங்கே இருக்கிறீங்க? வேறு வசதிகள், மற்ற உங்களுக்கு டாய்லெட் போகிறதுக்கோ மற்ற சுகாதார பிரச்சனைக்கோ கடைகள் நல்லபடி நடத்துறதுக்கோ இங்கே வசதிகள் இருக்கா? அதை செஞ்சு கொடுக்குறாங்களா? இல்லைப்பா, இன்னும் இது வரைக்கும் யாரும் வந்து இங்கே செய்து கொடுத்தது கிடையாதுப்பா. இந்த இடத்துல வந்து எங்களுக்கு கரண்ட் வசதி கிடையாது, இந்த கக்கு பாத்ரூம் கிடையாது, இங்கே யாரும் ஒதுங்கிறதுக்கு, மழை வந்தால் ஒதுங்கிறதுக்கு இடம் கிடையாது எங்களுக்கு. என்ன, நாங்கள் மீன் வியாபாரம் பண்ணுறோம், மீன் வந்து உட்காந்து விற்கிறதுக்கு எங்களுக்கு இடம் சரியாக கிடையாது இங்கே. இந்த மாதிரி வந்து ரொம்ப பிரச்சனை. சுனாமி வந்து இந்த இது டீசல் வந்தது, அதுக்கு மானியம் தர நாங்கள் ஒன்றுமே கொடுக்கலாங்க, எல்லாம் நஷ்டஈடு போட்டு உட்காந்துருக்கோம்.
யாருமே எங்களுக்கு இது வரைக்கும் எடுத்து யாரும் செய்தது யாரும் கிடையாதுப்பா. நாங்களா பிரச்சனை பண்ணுறோமா கண்ட எங்களுக்கு யாரும் வந்து முன்ன இருந்து நாங்கள் செய்து தரேன்னு யாருமே சொன்னது கிடையாது. இந்த பகுதியைச் சேர்ந்தவராகத்தான் மீனவத்துறை அமைச்சர் பல்வேறு தரப்பினர் நபர்கள் இருக்கிறார்கள். ஆனா இவங்க வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, உங்களுக்கான மானியம் சரியா கிடைக்கல, நீங்க உள்ள போனதுனால பிரச்சனைகள் இருக்கு, 800 ஆயில் அந்த கொட்டுனதுல பிரச்சனைகள் இருக்குன்றாங்க. அந்த 800ல வந்து ஆயில் விபத்து நடந்தது பிறகு என்ன மாதிரியான பிரச்சனைகள் நீங்க ஃபேஸ் பண்றீங்க சார்? 800 ஆயில் வந்து கிட்டத்தட்ட 3 மாதம் ஆயிடுச்சு. இந்த பக்கம் 800லேருந்து நம்ம திருவள்ளிக்கேணி வரலையும் பாதிக்கப்பட்டது. ஆர்கே நகர் பகுதி முழுமையாக பாதிக்கப்பட்டது. ஒவ்வொரு கிராமம் 2 மாதமாக 3 மாதமாக தொழிலுக்கு போக முடியல. ஆனால் அவங்களுக்கு 5000 ரூபா ஒரு குடும்ப அட்டைக்கு கொடுத்துருக்கு. அது போதுமானதாக இல்லை. இது நாங்கள் அமைச்சர்கிட்டயே சொல்லியிருக்கோம், இது போதுமானதாக இல்லை. ஒரு குடும்பம் கடலை நம்பி வாழ்கிற குடும்பம் 3 மாதம் கடலுக்கு போகாத குடும்பத்துக்கு 5000 ரூபா கொடுத்தோம். இந்த நாளில் என்ன செலவு பண்ண முடியும்? இல்லை. அதே நேரத்தில் போட்டு கிட்டத்தட்ட ஒரு சின்ன போட்டிலேருந்து பெரிய போட்டிலேருந்து ஒரு 4000 போட்டு இங்கே இருக்குது. இந்த 3 மாவட்டங்களை சேர்ந்த போட்டெல்லாம் இங்கே தான் இருக்குது. இந்த போட்டுங்களும் தொழிலுக்கு போகிறதில்ல. பிடிச்சிக்கிட்டு வந்தால் மீனை யாரும் வாங்குறதில்ல. ஒரு கடலுக்கு போகும்போது 3 லட்ச ரூபா 4 லட்ச ரூபா 5 லட்ச ரூபா செலவு பண்ணி போட்டு கொண்டு போகிறாங்க. அங்கேருந்து எங்கள் ஆள் சொல்கிறான், இன்றைக்கி 4 லட்ச ரூபா விற்க போட்டில் அப்படின்னு வந்து இங்கே கொண்டாந்து போட்டால் விட பாதி விலை கூட வாங்குறதுக்கு ஆள் இல்லை. ஆயிலுன்னு டிவி நீங்கள் வந்து எவ்வளோ தூரம் ஆயிலை பற்றி பப்ளிக் பண்ணுறீங்களோ அவ்வளோ தூரம் நேரடியாக மீனை பிடிச்சிக்கிட்டு வர்றவங்க ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. இந்த 800 ஆயில் விபத்தை பொறுத்த வரைக்கும் பொதுவாகவே ஒரு கருத்து சொல்லப்பட்டது, இதனால் மீன்களுக்கு ஏற்பட்ட பாதிப்புகளை விட மீனவர்களுக்கு தான் அதிகமான பாதிப்பு ஏற்பட்டது என்று. சில பெண்கள் இங்கே இருக்கிறார்கள், அவர்களிடம் இங்கே இருக்கக்கூடிய கல்வி வசதிகள், அவங்க பிள்ளைங்க என்ன பண்றாங்க, அவங்களுக்கான என்ன வசதிகள் இருக்குன்னு கேட்கலாம். மேடம் வணக்கம். இப்போ நீங்க இங்கே எவ்வளோ நாளாக வியாபாரம் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்க பசங்களாம் என்ன பண்றாங்க, அவங்களுக்கான கல்வி வசதிக்கான ஏற்பாடுகள் இங்கே இருக்கா நினைக்கிறீங்களா? இங்கே வந்து ரொம்ப காலமாக இருக்கிறோம், வியாபாரம் பண்ணுறோம். இங்கே ரொம்ப வசதி எதுவுமே இல்லை. துட்டுலாம் திருட்டு போகுது, பையோட தூக்கிட்டு போயிடுறாங்க. கரண்ட் வசதி இல்லை, அதிகமாக பாத்ரூம் வசதி இல்லை. நாங்கள் வெயிலில் உட்காந்து வியாபாரம் பண்ணுறோம், அப்போவும் ஒரு ரூபா பிரயோஜனம் இல்லை. அவ்வளோ இது கஷ்டம் இங்கே. இப்போ உங்க பசங்களாம் என்ன பண்றாங்க, அவங்களுக்கான அவங்களுக்கு ஸ்கூலு அந்த மாதிரி வசதிகள்லாம் எப்படி கொடுத்துருக்காங்களா? அதில் ஏதாவது பற்றாக்குறை இருக்கா, இல்லை கல்லூரிகள்லாம் கேட்டு? நம்ம கிட்ட இல்லை, அதெல்லாம் இங்கே பேச முடியாதுங்க. அதெல்லாம் இங்கே இல்லவும் இல்லை அந்த கணக்கே. பசங்க 2த்தையும் நான் கட்டி கொடுத்துருக்கேன், மற்றவங்க கிட்ட கேளுங்க. ஏன்னா நாங்கள் இங்கே வசதி சொல்கிறதுனால சொல்கிறேன், கரண்ட் வசதி சுத்தமாக இல்லை. பர்ஸோடு அப்படியே தூக்கிட்டு போயிடுறாங்க, பையோடு அப்படியே தூக்கிட்டு போயிடுறாங்க. பணங்க நிறைய திருட்டு போகுது. லைட் வசதி இல்லை, பாத்ரூம் வசதி இல்லை. எங்களுக்கு வெயிலில் உட்காந்து காஞ்சிட்டு கிடக்குறோம், அப்பவும் ஒரு ரூபா பிரயோஜனம் இல்லை இங்கே வியாபாரம். காவல் பிரச்சனைகளில் இருந்து அடிப்படை பிரச்சனைகள் வரை பல்வேறு பிரச்சனைகளை இங்கே இருக்கக்கூடிய மக்கள் தினம் சந்தித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆர்கே நகர் இடைத்தேர்தலை ஒட்டுமொத்த தமிழகமும் உற்று நோக்கி கொண்டிருக்கக்கூடிய நிலையில் தங்களுக்கான தீர்வுகளும் கிடைக்க வேண்டும் என்பதை அவர்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. அபிநயா.